வணக்கம் நேயர்களே, இது உங்கள் வி நியூஸ் 24/7 செய்திகள். நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை பிரத்யேக காட்சிகளுடன் அனுதினமும் காண இருக்கிறோம். வார நிகழ்வுகளுக்குள் போகலாம். விவசாயிகளிடமிருந்து செங்கரும்பை கொள்முதல் செய்ய லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசுக்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கையை வைத்துள்ளார். பொங்கல் கரும்பு இனிப்பானதாக இருந்தாலும் அதை கொள்முதல் செய்வதில் நிகழும் முறைகேடுகள், கையூட்டு ஆகியவற்றால் கரும்பு விவசாயிகளுக்கு கசப்புதான் பரிசாக கிடைக்கிறது. பொங்கல் கரும்பு சாகுபடியில் விவசாயிகளுக்கு குறைந்த லாபமே கிடைக்கும் நிலையில் அதையும் பறிக்கும் வகையில் கையூட்டு கொடுத்தால்தான் கொள்முதல் செய்வோம் என அதிகாரிகள் கூறுவது கண்டிக்கத்தக்கது. பொங்கல் திருநாளை ஒட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2.20 கோடி குடும்பங்களுக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய 113 மதிப்புள்ள பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் நியாய விலை கடைகள் வாயிலாக பொங்கல் பரிசு தொகுப்புகள் இன்று முதல் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் பரிசு தொகுப்புக்கு தேவையான செங்கரும்புகள் கொள்முதல் செய்வதில் நடைபெறும் முறைகேடுகள் விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு முழு கரும்புக்கான கொள்முதல் விலையாக போக்குவரத்து செலவினம், வெட்டுக்கூலி, கட்டுக்கட்டும் கூலி, ஏற்றி இறக்கும் செலவு ஆகியவற்றை சேர்த்து 35 வழங்கப்படும் என தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் விவசாயிகளுக்கு ஒரு முழு கரும்புக்கு ஊர்களை பொறுத்து 22 முதல் 26 வரை மட்டுமே வழங்கப்படுகிறது. கரும்புக்கான வெட்டுக்கூலி, கட்டுக்கட்டும் செலவு ஆகியவற்றை விவசாயிகள் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனாலும் அவர்களின் கரும்புக்கு உரிய விலை வழங்கப்படுவதில்லை. அது மட்டுமின்றி அனைத்து விவசாயிகளின் கரும்புகளையும் அதிகாரிகள் கொள்முதல் செய்வதில்லை. பொங்கல் திருநாளுக்கு படைப்பதை தவிர செங்கரும்புக்கு வேற எந்த பயன்பாடும் கிடையாது. தமிழ்நாட்டில் 90 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக குடும்பங்களுக்கு அரசு சார்பில் இலவசமாக செங்கரும்பு வழங்கப்படும் நிலையில் வெளிச்சந்தையிலிருந்து பொதுமக்கள் செங்கரும்பு வாங்கும் வழக்கம் முற்றிலுமாக ஒழிந்துவிட்டது. பொங்கல் திருநாளுக்கு இன்னும் 6 நாட்கள் மட்டும்தான் உள்ளது. அதற்குள்ளாக செங்கரும்புகளை தமிழக அரசு கொள்முதல் செய்யாவிட்டால் விவசாயிகள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாவதுடன் மீள முடியாத கடன் சுமையில் சிக்கிக் கொள்வார்கள். உணவு படைக்கும் கடவுள்களான விவசாயிகளுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுவதை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டில் பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவில் செங்கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. முழுக்க தமிழக அரசை நம்பித்தான் விவசாயிகள் செங்கரும்பு சாகுபடி செய்கின்றனர். அவற்றை கொள்முதல் செய்யாவிட்டால் விவசாயிகள் கடுமையான பாதிப்புக்குள்ளாவார்கள். எனவே பொங்கல் திருநாளுக்குள் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விதிக்காமல், கையூட்டு எதிர்பார்க்காமலும் விவசாயிகளிடமிருந்து செங்கரும்பை முழுமையாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருமலை திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண்ணுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் 2 லட்சம் நிவாரணத் தொகை வழங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் மேச்சேரி கிராமம் தாசனூரை சேர்ந்த மல்லிகா, வயது 55, நேற்று ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்றிருந்த போது அங்கு சொர்க்கவாசல் திறப்புக்காக வழங்கப்பட்ட இலவச தரிசனத்துக்கான நுழைவுச் சீட்டை வாங்கும் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த துயரமான செய்தியை அறிந்த தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் உடனடியாக தெரிவித்துக் கொண்டதுடன் உயிரிழந்த மல்லிகாவின் உடலை அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு சார்பில் மேற்கொள்ள உத்தரவிட்டார். மேலும் இச்சம்பவத்தில் உயிரிழந்த மல்லிகாவின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதி வழங்கிட உத்தரவிட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்முறைக்கு எதிராக பாஜக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற பேரணி போராட்டத்துக்கு தடை விதித்த காவல்துறைக்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். மெரினாவிலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற பாஜக இளைஞர் அணியினரை போலீசார் கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அரசியல் கட்சிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் மெரினா கடற்கரை ஜெயலலிதா நினைவிடம் அருகில் பாஜக இளைஞரணி சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இளைஞரணி மாநில தலைவர் ரமேஷ் சிவா தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர்கள் மோகன், கௌதம் மற்றும் நிர்வாகிகள் பாலாஜி நயினார், பாண்டித்துரை, கிஷோர், ஸ்ரீதர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அவர்கள் அனைவரும் தலைமை செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். அப்பொழுது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து அருகில் உள்ள மண்டபத்தில் அடைத்தனர். மாலையில் அனைவரையும் போலீசார் விடுவித்தனர். இது தொடர்பாக அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக பாஜக இளைஞரணி நிர்வாகிகளை காவல்துறை கைது செய்துள்ளது. நேர்மையான விசாரணை கோரும் குரல்களை ஒடுக்குவது அப்பட்டமான ஜனநாயக மீறலாகும். குற்றவாளிகளை காப்பாற்றும் முயற்சியில் மேலும் தவறுகளை இழைத்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு என குறிப்பிட்டுள்ளார். பெரியார் பற்றிய சீமானின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
பெரியார் பற்றி சீமான் தெரிவித்த கருத்துக்கு ஆதாரம் கோரி அவரை சந்திக்க புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்ததால் மறியலில் ஈடுபட்டு நாம் தமிழர் கட்சி கொடிகளை பீத்தி எறிந்தனர். இதையடுத்து நாம் தமிழர் கட்சியினர் வந்ததால் தகராறு ஏற்படும் சூழல் உருவானது. இருதரப்பையும் போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இன்று லெனின் வீதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சி கலந்தாய்வு கூட்டம் நடக்கிறது. இதில் சீமான் பங்கேற்க வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பெரியார் பற்றி நாம் தமிழர் கட்சியின் சீமான் தெரிவித்ததை கருத்துக்கு ஆதாரம் கோரி அவரை சந்திக்க நெல்லித்தோப்பு சிக்னலில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் குவிந்தனர். அதையடுத்து காலை 11 மணிக்கு நிகழ்வில் பங்கேற்பதற்காக தெரிவிக்கப்பட்டது. அவர் புதுச்சேரியில் வந்து நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தார். இந்நிலையில் பெரியார் திராவிட கழகத்தினர் நெல்லித்தோப்பிலிருந்து லெனின் வீதியில் நடக்கும் நாம் தமிழர் கூட்டத்திற்கு வரும் சீமானிடம் பெரியார் பற்றி தெரிவித்த கருத்துக்களுக்கு ஆதாரம் கேட்க உள்ளதாக ஊர்வலமாக புறப்பட்டனர். போலீசார் அவர்களை தடுத்ததால் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சீமான் படத்தை அடித்து தீ வைத்தனர். அப்பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் கொடிகள் வைக்கப்பட்டிருந்தன. அதை பிடுங்கி எறிந்தனர். போலீசார் இதையடுத்து அவர்களை கைது செய்து வேனில் ஏற்ற துவங்கினர். இந்நிலையில் இத்தகவல் அறிந்து கலந்தாய்வு கூட்டத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சியினர் நெல்லித்தோப்பு சிக்னலில் நோக்கி வந்தடைந்தனர். போலீசார் அவர்களையும் தடுத்தனர். இந்நிலையில் பெரியார் திராவிட கழகத்தினர் அவர்களை நோக்கி சென்றனர். ஒரு கட்டத்தில் தகராறு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. போலீசார் இரு தரப்பினரையும் தடுத்தனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பெரியார் திராவிட கழகத்தினரை கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர். நாம் தமிழர் கட்சியினர் தடுத்து கலந்தாய்வு கூட்டம் நடக்கும் மண்டபத்துக்கு திருப்பி அனுப்பினர். முக்கியமான சாலையில் நடந்த நிகழ்வினால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும்படியால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது. ஈரோட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருள் வழங்குவதை தடுக்கும் வகையில் 3 பறக்கும் படையினர் அமைக்கப்பட்டு வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. அரசு அலுவலகங்களில் முதல்வர் உள்ளிட்ட அரசியல் தொடர்பான புகைப்படங்கள் அகற்றப்பட்டு அரசியல் பேனர்கள், விளம்பரங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் உள்ள கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகள் துணிகளை கொண்டு மறைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்கும் வகையில் ஈரோடு மாநகராட்சி அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட அச்சகம் மற்றும் திருமண மண்டப உரிமையாளர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் புதன்கிழமை இரவு நடந்தது. இதில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ராஜகோபால், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே திருமண மண்டபங்கள், சமுதாய கூடங்கள் மற்றும் உள்ளிட்ட இடங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலர் முன் அனுமதி பெற வேண்டும். முன் அனுமதி இல்லாமல் எந்தவித நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. மேலும் தங்கு விடுதிகளில் அடையாள அட்டை உள்ளிட்ட உரிய ஆவணங்களை வழங்குபவர்களை மட்டுமே தங்க வைக்க வேண்டும். அச்சக உரிமையாளர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்கள் அச்சடிக்கும் துண்டு பிரசுரங்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட விபரத்தினை தேர்தல் நடத்தும் அலுவலகத்திலும் 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். அச்சக உரிமையாளர்கள் தேர்தல் தொடர்பான விநியோகிக்கப்படும் துண்டு பிரசுரங்கள் மற்றும் சுவரொட்டிகள் அச்சடிக்கப்பட்ட அச்சகத்தின் பெயர் மற்றும் முகவரி முழுமையாக தெரியும் வகையில் அச்சடிக்கப்பட்டிருக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறினார். இக்கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ், ஈரோடு எஸ்பி ஜவஹர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் சாந்தகுமார் உள்ளிட்டோர் பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு குழுவில் அனைத்து சமூகத்தினருக்கும் சம உரிமை வழங்க கோரி பொதுநல வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தை சேர்ந்த கல்யாண சுந்தரம் உயர்நீதிமன்ற அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரை அவனியாபுரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தை முதல் நாள் ஜல்லிக்கட்டு நடைபெறும். அனைத்து சமூகத்தினரின் பங்களிப்புடன் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும். கடந்த 2023ஆம் ஆண்டு கண்ணன் என்பவர் தென்கால் பாசன விவசாயிகள் சங்கம் எனும் சங்கத்தை பதிவு செய்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான உரிமையை கோரினார். இந்த சங்கத்தில் அவரது குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக உள்ளனர். ஜல்லிக்கட்டு குழுவில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்பதை தடுத்து வருகிறார். அமைதி பேச்சுவார்த்தையில் பட்டியல் சமூகத்தினரும் சமமாக அமர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்த தேவையில்லை என தெரிவித்தார். கடந்த ஆண்டு இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழர்களின் கலாச்சார விழாவான ஜல்லிக்கட்டை அனைத்து சமூகத்தினரும் இணைந்து நடத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் பல இடங்களில் ஜல்லிக்கட்டுகளில் பங்கேற்க பட்டியல் சமூகத்தினரை அனுமதிப்பதில்லை. பட்டியல் சமூகத்தினரை தவிர்த்து ஜல்லிக்கட்டு நடத்துவது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது. ஆகவே அனைத்து சமூகத்தினரையும் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை நடத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், AT மரியா கிளாட் அமர்வு கடைசி நேரத்தில் நிவாரணம் கோரினால் எவ்வாறு வழங்குவது என கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் ஆகியோர் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை இன்று முதல் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தும்படி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்.
தமிழக மக்களிடம் குறிப்பாக பெண்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள தகுதி வாய்ந்த 1,64,61,000 பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்படுகிறது. எதிர்வரும் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடிடும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயினை முன்கூட்டியே வழங்கிட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவின் மூலம் பயன்படும் 1,14,61,000 பெண்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கும் பணிகள் வியாழக்கிழமை காலை முதலே தொடங்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் இன்று அவர்களின் வங்கி கணக்குகளில் 1000 வரவு வைக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வாக்கில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தனக்கு பிடிக்காத துறை சினிமா துறைதான் என்று பிரபல நடிகை நித்யா மேனன் பேட்டியளித்துள்ளார். தனக்கு பிடிக்காத துறை திரைத்துறைதான் என நடிகை நித்யா மேனன் தெரிவித்துள்ளார். காதலிக்க நேரமில்லை படத்தை விளம்பரப்படுத்த பேட்டி ஒன்று அளித்தார். அதில் எனக்கு பிடிக்காத துறை திரைத்துறைதான். இப்போது கூட வேறு ஏதேனும் துறையில் வாய்ப்பு கிடைத்தால் போய்விடுவேன். ஒரு நார்மலான வாழ்க்கை வாழவே விரும்புகிறேன். எனக்கு பயணம் செய்வது ரொம்ப பிடிக்கும். ஆகையால் பைலட்டாக விரும்பினேன். ஒரு நடிகையாக இருக்கும்போது சுதந்திரமாக இருப்பதை மறந்துவிட வேண்டும். பார்க்கில் போய் நடப்பது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இப்போது முடியாத சில சமயங்களில் இதெல்லாம் நமக்கு தேவையா என்றும் கூட தோன்றுகிறது. தேசிய விருது கிடைப்பதற்கு முன் சத்தமே இல்லாமல் எங்காவது போய்விடலாம் என நினைத்தேன். அப்போதுதான் தேசிய விருது கிடைத்தது என கூறியிருக்கிறார் நித்யா மேனன். அவருடைய இந்த பதில் இணையத்தில் பெருவாரியாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. கிருத்திகா, உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன், வினய், யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் காதலிக்க நேரமில்லை. ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் தயாரித்துள்ள படத்திற்கு A.R. ரஹ்மான் இசையமைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது உங்கள் BNews24/7 செய்திகள். மீண்டும் மற்றொரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷான். நன்றி, வணக்கம்.